வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று டிவியில் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மழை வந்துடுச்சு. அடடே மழை வந்துடுச்சு, இதை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கும்போதே மைதானத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பார்த்த உடனே ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஒரு 20க்கு மேலே 30 பேர் கூட இருக்கலாம், 30க்கு மேலே கூட இருக்கலாம். 30 பேர் சேர்ந்துங்க ஒரு பெரிய தார்பாயை படுக்க வச்சு அப்படியே தரையோடு இழுத்துட்டு ஓடி வராங்க, மழையோடு வராங்க. வந்து அந்த விளையாடக்கூடிய பிச்சு, அந்த ஸ்டெம்ப் இருக்க இடம், பவுலிங் போடுற இடம், விக்கெட் கீப்பிங் பண்ணுற இடம், அந்த இடங்கள் கிட்டத்தட்ட அந்த மைதானத்தில் ஒரு பாதி அளவு கூட இருக்கலாம். மூடிட்டாங்க. மூடிட்டு இவங்க மழையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிச்சு ஈரமாகக்கூடாது, அந்த மைதானம் ஈரமே ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த விளையாட்டு நல்ல முறையில் விளையாட அது காஞ்சிருக்கணும். அப்படிங்கிறதுனால அதை காப்பாற்றுறாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. கிரிக்கெட் அது ஒரு கேம், விளையாட்டு, மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, நாட்டுக்கு ஒரு கௌரவம், வெற்றி பெற்றா பெருமை எல்லாம் இருக்குது. தனிநபருக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ஆக மொத்தம் பொழுதுபோக்கு. அதை தான் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அப்போ பார்க்கும்போது அப்படியே மனசு ஏன் கஷ்டப்பட்டது அப்படின்னா, அப்படியே நேராக வாங்க. இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். 70-80% விவசாயம் தான் முக்கிய தொழிலுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வயல், அந்த கழனி, அந்த நெல் விளையக்கூடிய அந்த புண்ணிய பூமி வறட்சியாகவே கூடாது. எப்பவுமே ஈரமாக இருக்கணும். முக்கால்வாசி நாள், முக்கால்வாசி நேரம், பெரும்பாலான சமயங்களில் அது ஈரமாக தான் இருக்கணும். ஆனால் ஈரமாக இருக்கா? மழை வர்றதில்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, டேமில் தண்ணி இல்லை. தண்ணி எப்பயாவது தற்செயலாக கிடைச்சா உண்டு. எப்படி அது ஈரமாக இருக்கும்? சரிங்களா? ஒன்று. அப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த நெற்பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து அதை மூட்டைகளாக, நெல் மூட்டைகளாக கட்டி ஒரு இடத்துல களத்தில் இறக்கி அடுக்கி வச்சுருக்காங்க. அதை நம்மளால் காப்பாற்ற முடியுதுங்களா? ஒரு பெரிய மழை வந்தால் கிட்டத்தட்ட மேலே இருக்கிற முக்கால்வாசி மூட்டைகள் வீணாக போயிடும். நெல்லெல்லாம் நல்ல தண்ணியில் ஊறி போச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அரிசியாகவும் மாற்ற முடியாது, ஒன்றும் மாற்ற முடியாது, வீணாக தான் போகும். சரிங்களா? அதை நம்ம காப்பாற்றல. அப்போது ஒரு மைதானம், விளையாட்டு மைதானத்துக்கு இவ்வளவு மெனக்கிடும் போது அந்த உயிர் நாடியான உணவு தரக்கூடிய நமது முக்கியமான தேவை உணவு. ஏன்னா இந்த உணவை நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் அங்கே போய் 6-6, 6-6, 4-4 அடிக்க முடியும். இல்லைங்களா? பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு 4 அடிக்க முடியுமா? முடியாது. இந்த நெல் வயல், இந்த பயிர் செய்யும் இடத்திலே வரக்கூடிய அந்த உணவுப் பொருள்களை தான் உங்களுக்கு எல்லா விதமான புரதச்சத்து, அந்த சத்து, இந்த சத்து, எந்த சத்தும் இருக்குது. அதையும் சாப்பிட்டா தான் அங்கே நல்லா விளையாட முடியும். இதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மெனக்கெடுறதில்ல அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மெனக்கெடுறதில்ல அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. விளையாட்டு மைதானத்துக்கு கொடுக்கறதுல கொஞ்சமாவது இந்த பக்கம் பார்வையை திருப்பி கவனிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையே நம்ம உணவு சப்ளை கரெக்டாக வந்துட்டுருக்கு, எப்படியோ போராடி வந்துட்டுருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாமே, அவங்களுக்கு சிரமத்தை குறைக்கலாமே. விவசாயிகளும் யாரோ இல்லை, அவங்க விளையாட்டு வீரர்கள், இவங்க உழவர்கள். அவங்க உங்கள் மனசை உழவார பணி செய்கிறாங்க, விளையாடி வித்தை காமிச்சு உங்களை மகிழ்ச்சி அடை செய்கிறாங்க. அதை மகிழ்ச்சியாக பார்க்கறதுக்கு உண்டான தெம்பை யார் கொடுக்குறாங்க? இந்த விவசாயிகள் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே. சம்பந்தப்பட்டவங்க இனிமேல் ஒரே ஒரு நெல்மணி கூட நம்ம நாட்டில் வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை கண்மணிகளாக கருதி காப்பாற்ற முயற்சி எடுங்கள். தயவு செய்து முயற்சி எடுங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.